திருஷ்யம் பார்ட் 3 என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பார்ட் 1 பார்ட் 2 அளவுக்குலாம் இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற அந்த பேரை வச்சு பார்ட் 3 ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. சொல்லிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை, உள்ள ஸ்டஃப் எல்லாம் ஒன்றுமே இல்லை, சுத்தமாக இல்லை. படம் வந்து என்ன சொல்றது, மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி. ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். அந்த எதிர்பார்த்து வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணலன்னு சொல்ல முடியும். 1 and 2 விட பெட்டராக இருந்துச்சு. நான் பெரிய லெஸ் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்தேன், போர் அடிக்குமாட்டோமோன்னு. பட் ஜீத்து ஜோசப் உண்மையிலேயே எப்படி அவர் யோசிக்கிறாரு, எப்படி எழுதுறாங்கன்னு தெரியல, பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. படம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் வளவளன்னு வலிச்சு எடுத்துட்டாங்க, அப்படிதான் சொல்லுவோம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதாவது ஒரு கதை முடிஞ்சு போச்சு, முடிஞ்ச கதையை நான் வந்து வேற மாதிரி காட்டுறேன்னா நம்ம பார்ப்போம். நான் திருப்பி எடுத்ததையே திருப்பி அரைச்சமாவே அரை பண்ணாக்கா மக்கள் கண்டிப்பாக காண்டாவை தான் செய்வாங்க. அதனால வந்து பெரிய அளவில் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மொக்க தான் உண்மையிலையும். ஏன்னா படம் வந்து ஸ்க்ரீன் பிளேல செம்ம கிரிப் இல்லாமல் ரொம்ப ஏனோ தானோ போகுது. இவங்க வந்து படத்துக்கு பேர் வச்சுட்டோம், படம் பேர் வச்சுட்டா பார்ட் 4 பார்ட் 3 வருதுன்னா அந்த கேரக்டர்லாம் உள்ள கொண்டு வரணும். அதுக்கானே கொண்டு வந்தாச்சு. சரி, கொண்டாச்சுன்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை காப்பாற்றுறது தான் அப்போட வேலை. இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனையை வைப்போம், அந்த பிரச்சனை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்கன்னா படம் எங்கேயோ போயிருக்கும். அந்த பிரச்சனையை ஸ்ட்ராங்காக வைக்கல. மகளுக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ பதறாரு. இந்த பதட்டத்தையே நீங்கள் எவ்வளோ நேரம் காமிப்பீங்க? 1 and 2 விட பெட்டரா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டும் ஒரே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போகும். இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிதான் போகுது. பட் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் ஒரு 1 hour வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு ஸ்பீட்ல போகுது. செம்ம ஸ்பீடா போகுது படம். அவ்வளோ பிரில்லியண்டா எழுதியிருக்காங்க. இன்னொரு 30-40 பாட்டு வந்தா கூட பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கு. என்ன நம்ம எதிர்பார்ப்போம், புதுசாக நம்ம வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 1, 2 பார்க்காத வந்து பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1 ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. 2 நான் என்ன பார்க்கல, முழுசாக எனக்கு கொஞ்சம் விட்டு தான் பார்த்தேன். 3 வந்து என்னடா இங்கே பேசி பேசி நம்மளை கொள்றாங்க அப்படின்னு தான் நினைக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே பேசுகிறாங்க, ஹீரோ பேசுகிறாரு, ஹீரோயின் அப்புறம் பொண்ணுங்க அப்படியே பேசி பேசியே கொள்றாங்க. அப்போ லாஸ்ட்டில் ஒரு செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் நல்லா ட்விஸ்டாவோட கொஞ்சம் கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்குறது. பார்ட் 4க்கு லீடு கொடுத்துருக்காங்க திருப்பி உள்ள. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு. அந்த கிளைமேக்ஸை டிசைன் பண்ண விதம் நல்லா பண்ணியிருக்காரு. இதை வந்து என்டையர் மூவிலையும் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அதை அவர் பண்ணல, அதை கோட்டை விட்டாரு. எந்த இடத்துலையுமே ஒரு சுவாரஸ்யம்னு இல்லவே இல்லை. அப்படியே உட்காந்து நம்ம பார்த்துருக்கோம், சாவூர்வல மாதிரி பார்க்குறோம் நம்ம, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப மொக்கையாக தான் இருக்கு. பெரிய டிசப்பாயின்மெண்ட் அது உண்மையிலேயே. லாஸ்ட் 20 minutes மட்டும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஜீத்து ஜோசப் படம் அப்படின்னாவே, அதாவது 9:05க்கு படம் போட்டாங்க, 11:05 11:10 வரை ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஓகே இந்த படம் தேருங்கிற மாதிரி ஒரு சில சீனை வச்சுட்டு படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. மோகன்லால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் செம்மையா இருந்துச்சு. மீனா எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங் தரமா இருந்துச்சு. ஒரு படம் டப்பிங் படம் மாதிரி இல்லை, டைரக்டான ஒரு தமிழ் படம் மாதிரி இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லை தலைவா, சேம் தான். புதுசா தலைவா டெய்லி தான் நம்ம சாப்பிட்றோம். ஏன் நம்ம நேற்று என்ன சாப்பிட்டோம், ஏன் இன்னைக்கு ஏன் சாப்பிடணும்? நேற்று சாப்பிட்டோம், இன்னைக்கு சாப்பிட விட்டுலாமே அப்படிலாம் இல்லை. ஏதோ ஒன்று அவங்களுக்கு கல்லா கட்டணும், அவங்களும் வண்டி ஓடணும். அவங்க மலையாள ஆர்டிஸ்ட், அவங்க மலையாள ரசிகர்லாம் பிடிக்கும். ஏன்னா அவங்கலாம் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் எதிர்பார்த்து அவங்க அந்த மாதிரி மனசு உடையவங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு பிடிக்கும். நம்மள மாதிரி ஆட்கள்லாம் உட்காந்து பார்க்க முடியாது தலைவா. தான் டிஃப்ரெண்டா பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சஸ்பெண்ட் தான். யாரா கொலை பண்ணது பதிலாக கொஞ்சம் சஸ்பெண்டா ரொம்ப அருமையா போச்சு. பார்ட் 4க்கு லீடு கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து ஜீத்து ஜோசப் வந்து ஒரு 17-18 பார்ட் எடுப்பாரு போல. அந்த மாதிரி உள்ள காமிச்சு வச்சிருக்காங்க. பெருசா ஒண்ணும் இல்லை, தெரிஞ்சு போச்சு நமக்கு. இதுதான் இப்படிதான் இறந்து போனா அதை எப்படி அவன் மறைச்சான், எப்படி புதைச்சான்றது தெரிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப அதையே காட்டுறாங்க, நம்ம எப்படி உட்காந்து பார்க்க முடியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் திருஷ்யம் பார்ட் 1 பார்ட் 2 கூட திருப்பி போட்டு பார்க்கலாம். பார்ட் 3 வர்றது உயிருக்கு ஆபத்து தான். எல்லாம் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த நடிப்பெல்லாம் வந்து நீ சாதாரண ஒரு ஓடிடியில் ஒரு மலையாள படம் போட்டாவே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்காண்டி நம்ம வரணுமா? இல்லை திருஷ்யம் 3 நல்லா பண்ணும் அப்படின்னு நினச்சி வந்தோம். ஸோ நல்லா செய்யலன்னு தான். கண்டிப்பா அது யோசிக்கிறதுக்கே ஒரு புத்திசாலித்தனம் வேணும். அதோட அந்த ஜீத்து ஜோசப்பும் சரி, ஜார்ஜ் குட்டியும் சரி, அவங்களோட புத்திசாலித்தனம் வந்து ஒவ்வொரு படத்துலயும் அதிகரிச்சுட்டே போகுது. பார்ட் 4க்குலாம் வந்து என்ன மாதிரி யோசிக்க போறாங்கன்னு நினைக்க முடியல. நான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நிறைய படத்துல நிறைய இடங்கள் நல்லா இருந்தது. அவரோட பர்ஃபார்மன்ஸ், மீனாமோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சில செகண்ட் ஹாப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டா கொண்டு போயிருந்தாங்க. என்னடா இவன் எதுக்கு வரான்னு சொல்லிட்டு நம்மளே இது பண்ண வச்சுட்டு ஆல்ரெடி பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதுல ஒரு புதுமையா காட்டி கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டா ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதான் நடிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா உள்ள கதை இல்லை, கதையே இல்லாம நாங்க நடிச்சு மட்டும் காட்டுறாங்க. யார் வந்து பாப்பா யோசிச்சு பாருங்க. ஏன்னா திருஷ்யம்ன்ற ஒரு பேருனாக்கா அதை நம்ம எதிர்பார்த்து உள்ள ஒரு எதிர்பார்ப்பு ஆல்ரெடி இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. பட் அது உள்ள இருக்கான்னா இல்ல, அது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பார்ட் 4 வேற லீட் கொடுத்துருக்காங்களே, அது தேவைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தேவை இல்லைன்னு சொல்றாங்க. ஒரிஜினலா ஒரு கொலை பண்ணா 2013 திருஷ்யம் வந்துச்சு. ஒரிஜினல் அந்த டைம்ல கொலை பண்ணா கூட 2020க்குள்ள தீர்ப்பு வந்துருக்கும். அவன் குற்றவாளி இல்லையா, விடுதலை பண்ணிட்டீங்களா அப்படிதான் வச்சிருக்கும். இதுல அதுக்கு இல்லாம வச்சு செவ்வாய் இழுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. பார்ட் 4ம் வரும், பார்ட் 5ம் வரும், பார்ட் 6ம் வரும். இனிமே ஏமாற மாட்டோம்.
கமல் சார் ஒரே பாட்டு நிப்பாட்டிக்கிட்டாரு, ஏன் என்ன ரீசன்? 10 ஒரு 7.5 மார்க் கொடுக்கலாம் சார். ஏன்னா 7.5, ஏன்னா எங்களால உட்காந்து பார்க்க முடியல. நாங்களும் ஒரு 7.5 தான். இந்த மாதிரி படங்களை உட்காந்து பார்த்துட்டு போயிட்டு அப்படிதான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம், ஏன்னா மோகன்லால் மீனா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஹோம் கேரக்டர் தான், சூப்பரா நடிச்சிடறேன், எல்லாம் பார்க்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாப் லாக்கு, செகண்ட் ஹாப் வந்து செம்மையா உட்கார வச்சு, கண்ணி பிக்காம வந்து உட்கார வச்சு செகண்ட் ஹாப். கௌதமியோட சேர்ந்து பண்ண முடியாதது ரீசனா இருக்கலாம். பட் நமக்கு போதும், இதுவே டைரக்டான தமிழ் படம் மாதிரி இருக்குது. எங்கேயுமே டப்பிங் படம் மாதிரி தெரியல, டைரக்டான தமிழ் படம் மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல அவங்களெல்லாம் பிடிக்கும் தலைவா. அவங்களெல்லாம் வந்து உட்காந்து 5 ஹவர் இந்த படத்தை போட்டு காட்டினா உட்காந்து ரசிப்பாங்க. ஏன்னா அவங்கலாம் அந்த மனநல உடையவங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி படங்களை பார்த்து அவங்க வந்து இந்த படங்கள் தான் இப்படிதான் இருக்கும் மலையாள படம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. நம்மளாம் அப்படி என்ன, வந்த 4 ஃபைட் பார்த்தோமா, 4 சாங்க பார்த்தோமா, டேய் இப்ப என்னடா பண்றான் அந்த போலீஸ்காரன் அந்த பொல்லையா, இவனா அப்படிதான் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி மனநிலைமை உடையவங்க. ஏன்னா அவங்க வேற, நம்ம வேற, அவ்வளவுதான். எதிர்பார்த்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் கூட 3ஆம் படம் ரொம்ப அருமையா போச்சு, ரொம்ப ஹைப்பா போச்சு. 3 பாட்டுல இது பெட்டரா நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாப் எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா 3ஆம் படம் 3 மடங்கு ரொம்ப திருப்திகரமா இருந்துச்சு. ட்விஸ்ட், ஏன்னா ஒரு சகாதவன் வில்லன் தான் வந்து பயிரம் வச்சு, பட் அவர் தான் வந்து கொஞ்சம் முக்கியமான முற்றுப்புள்ளியா இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா லீடிங் நோட் கொடுத்துறாங்க, அது இன்னும் சூப்பரா இருக்கும். லீடிங் அதோட கண்டினியூவேஷன் தான். இப்போ நம்ம ஒரு சீரிஸ் பாக்குறோம்னா ஒரு 50 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சீரிஸ் இருக்கும். அதுக்கு கிளைமேக்ஸ் வந்து 50வது எபிசோட்ல 50 மணி நேரம் கழிச்சு தான் வரும். பட் நம்ம வரிசையா சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இது ஒவ்வொரு எபிசோடு நினைச்சு பார்க்க வேண்டியதான். ஒவ்வொரு பார்ட்டியும் செமையா இருந்துச்சு. 1, 2 விட இது பெட்டரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸ்லோலாம் கிடையாது, ஒரு மாதிரி ஸ்டெடியா போகுது. மலையாள படங்கள்ல வந்து நீங்க வந்து ஸ்பீடா ஓடணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அது ஸ்லோவா தான் போகும். பட் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் ஒரு 1 ஹவர் செம்ம ஸ்பீடா போகும். பெட்டரா பண்ணுனா எல்லாமே நல்லா தான் இருக்கு, குறைன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு 1/2 hour லாகா போடும், அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்.